அது ஒரு கனவு. காலேஜ் படிக்க போகிற நிறைய பேர் காண்ற கனவு. அதில் நானும் ஒருத்தன். 12th ரிசல்ட்ஸ் வந்துச்சு. 82% எடுத்தேன். ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் கவுன்சிலிங் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. 80% மேலே எடுத்ததுனால நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சென்னையை சுற்றி இருக்க 5-6 பெரிய காலேஜ் எதனா ஒன்று கிடச்சிருன்னு. வரப்போகிற காலேஜ் லைஃப் நினச்சி நிறைய கனவு கண்டேன். நான் காலேஜுக்கு இப்படி தான் போவேன்னு நினச்சேன். தேங்க்ஸ் டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சினிமா. இல்லை நாட் எக்ஸாக்ட்லி. கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பைக்கில் தனியாக போக மாட்டேன்னு. கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் தெரிஞ்சுது நான் எடுத்த மார்க்ஸ் பத்தாதுன்னு. ஓரளவுக்கு நல்ல காலேஜுக்கு 82% போதாதுன்னா வேறு என்ன வேணும்? பணம். கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் என்னை ஏமாற்றினாலும் எங்கள் அப்பா ரொம்ப ஷுவராக இருந்தார். அவர் நினைக்கிற எதனா ஒரு காலேஜில் தான் என்னை சேர்க்கணுன்னு. ஸோ அதுக்காக சோர்ஸஸ் தேடும் போது தான் அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர். அவரும் என் காலேஜ் சேர்மனும் ஒரே ஜாதி. 5 lakhs கொடுத்தா வாங்கி தரதா சொன்னார். அது ஆனால் 3 years பேக். இப்போ ஐ திங்க் எப்படியும் ஒரு 8 to 10 lakhs இருக்கும், ஜாதியை பொறுத்து ரேட். காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன். டேய், இங்கே என்னடா பண்ணுற? மேலே கரண்ட் இல்லை மச்சி, அதான் இங்கே உட்காந்துருக்கேன். உட்கார் மச்சி. திஸ் இஸ் ஹரி. நாங்கள் 2 பேரும் ஒரே பிளாக்ல இருக்கோம்டா. அர்ஜுன். ஹாய். ஹரி இவன் என் ஸ்கூல்மேட் மச்சி. ஓ, அப்புறம் மச்சான் அட்மிஷன் வேலையை முடிச்சிட்டியா மச்சான்? நேற்றே முடிஞ்சிரா, காசெல்லாம் கட்டியாச்சு. நீ எவ்வளோ கட்டின? 5 மச்சான். நீ கூடவா கட்டின? நீ தான் 92% எடுத்தியே. எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாலும் கட்டி தாண்டா ஆகணும். உன்னோட 10% ஜாஸ்தினால 1 லட்ச ரூபா கம்மி, அவ்வளோதான். ஐயோ. ஆமாம் மச்சான், தட்ஸ் ஹவ் இட் இஸ். எந்த காலேஜ்? நானும் அந்த காலேஜ் தான். எங்கள் மாமா தான் அங்கே சேர்மன். நான் 75% தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு 3 லட்சத்துக்கே சீட் கொடுத்துட்டாங்க. சொந்தக்காரனாக இருந்தால் கூட விட மாட்டாங்க போல. சாரி ப்ரோ. எப்படியோ ஒரு வழியாக எதிர்பார்த்த காலேஜில் சீட் கிடச்சிது. காலேஜோட முதல் நாள். என்னோட தலையெழுத்தை என்னாலே நம்ப முடியல. காலேஜ் போகிற மாதிரியா போகிறோம்? ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போகிறோம். டேய், நானே பைக்கில் போக முடியாது, கடுப்பில் இருக்கேன். இதில் நீ வேற. ஹாய். ப்ளீஸ் டோன்ட் டாக். பஸ் டிரைவர் பார்த்து காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் 2 பேருக்கும் சஸ்பென்ஷன். அப்போ தான் புரிஞ்சுது சினிமாவும் வாழ்க்கையும் வேறு வேறன்னு. ஆரம்பமே சரியில்லை. காலேஜ்குள்ளே நிலைமை இதை விட மோசமாக இருக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு, டக்கின் பண்ணியிருக்கணும், சாக்ஸு, ஷூ, வெளியே 40 டிகிரி, உள்ளே 50 பேர். இதெல்லாம் என் காலேஜ் சேர்மன் அறிவோடு தான் செய்கிறாரான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. அதுக்கு மேலே பசங்களும் பொண்ணுங்களும் வேறு பேசிக்கக்கூடாது. தனித்தனி மெஸ்ஸு, தனித்தனி படிக்கட்டு, கிளாஸ்லேயும் பஸ்லேயும் தனித்தனி சீட்டு. அப்புறம் என்ன மைத்துக்கு இது கோயட் காலேஜ்? கேட்டால் கலாச்சாரம் சொல்கிறாங்க. பசங்களும் பொண்ணுங்களும் பேசிக்காமல் இருக்கிறது தான் கலாச்சாரம்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஒரு நாள் என் சீனியர்ஸ்க்கு எல்லாம் பிளேஸ்மெண்ட். என் சீனியர்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, ஏதோ பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிட்டாங்கன்னு. ஆனால் அப்போ தான் என்னை ஒரு உண்மை அடிச்சுது. லட்சமாக டொனேஷன் கொடுத்து எரும மாட்டு கூட்டம் மாதிரி கும்பலாக அவங்க படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையில் சேர்றாங்க. சிவில் இன்ஜினியர்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன தான் பண்ணுவாங்களோ. ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைலாம் ஒரு வேலை. ஒரு மேஸ்திரியோ ஒரு ஆட்டோ டிரைவரோ எவ்வளோ சம்பாதிப்பாரோ அந்த சேலரிக்கு ஒரு வேலை. அதுக்கு எதுக்கு இவ்வளோ படிக்கணும்? பேசும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, அப்துல் கலாம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரீம் அண்ட் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ்னு.
ஆனால் நிஜத்தில் எல்லாரும் ட்ரீம்ஸை குப்பையில் போட்டுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு இருக்காங்க. ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கம்பெனி 500 பேர் ஆட்டு மந்தையை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போவாங்க. இந்த வேலை கிடைச்சா அவங்களோட லைஃபோட ஆம்பிஷனே அச்சீவ் ஆன மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட லைஃப் ஆம்பிஷனே அதானா, அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்களாம் சில அல்ப விஷயத்தெல்லாம் வேற பீத்திப்பாங்க. அவங்க காலேஜ் சேர்மன் பர்த்டேக்கு பிரியாணி போடுறாங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போது ஒரு பாக்ஸ் ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு. கேவலம். இதெல்லாம் தான் காலேஜ் லைஃபோட பெருமையா? 3 வருஷமாக நடக்கிறத பார்த்துட்ருக்கேன். இந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்க எனக்கு பிடிக்கல. என் எதிர்ப்பை காட்டுறதுக்கு வேறு வழியும் தெரியல. நான் என்ன தான் செய்ய? இதான் என் முடிவு.